கடந்த 2018ஆம் ஆண்டு இதே நாள் 2 ஆண்டு தடைக்கு அப்புறம் வந்த தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL கோப்பையை ஜெயிச்சு ஆகச் சிறந்த கம்பேக் கொடுத்து ரசிகர்களை மகிழ வச்சுச்சு. 2018ஆம் ஆண்டு IPL தொடர்ல அபாரமா விளையாடின சென்னை ஃபைனல்ல ஹைதராபாத்தோட மோதுச்சு. முதல்ல பேட்டிங் பண்ண ஹைதராபாத் 178 ரன் குவிக்க, அடுத்து ஆடின சென்னை வாட்சனோட அபார சதத்தால சுலபமா இலக்கை எட்டி 3வது முறையா IPL கோப்பையை முத்தமிட்டுச்சு. 2 ஆண்டு தடைக்கு அப்புறம் வந்து சென்னை கோப்பையை வென்ற மொமெண்ட் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உணர்வு பூர்வமா அமைஞ்சிச்சு. இந்த சம்பவம் நடந்து 7 ஆண்டு ஆனாலும் பசுமை மாறாத நினைவுகளை பகிர்ந்து ரசிகர்கள் நெகிழ்ந்துட்டு வராங்க. தென்கொரியாவில் தொடங்கியுள்ள ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை தமிழக வீரர் செர்வன் செபாஸ்டியன் வென்று தந்துள்ளார். ஆடவர் 20 கிலோமீட்டர் ரேஸ் வாக் போட்டியில் கலந்து கொண்ட செர்வன் செபாஸ்டியன் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 21 நிமிடம் 13 வினாடிகளில் கடந்து 3ஆம் இடம் பிடித்தார். இதன் மூலம் வெண்கல பதக்கத்தையும் செர்வன் செபாஸ்டியன் வசப்படுத்தினார். பதக்கம் வென்ற செர்வன் செபாஸ்டியனுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.